யோசுவா 3வது அதிகாரம், அதிலே 5வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு தெரியுமா? என் வாழ்க்கையில அற்புதம் நடக்காதா? எப்படியாவது என் குடும்பத்துக்குள்ள அற்புதம் நடக்காதா? என் சரீரத்துல ஒரு அற்புதம் நடக்காதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில நாளைக்கு அற்புதம் நடக்க போகிறது. நாளைக்கு அப்படிங்கிறத நீங்க மாற்றி வருகிற வருஷம் இன்னும் 2 நாள் கழிச்சு 2025 என் வாழ்க்கையில அற்புதம் நடக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய அற்புதத்திற்கு தடையா இருப்பது என்ன தெரியுமா? இந்த அசுத்தங்கள். நம்மை சரி பண்ணி கொள்ளாமல் நாம் இருக்கிறோம் பாருங்க. இன்னும் நம்முடைய பேச்சை மாற்றாமல், நம்முடைய செய்கைகளை மாற்றாமல், நம்முடைய சிந்தனைகளை மாற்றாமல், இந்த உலக பழக்க வழக்கங்களிலிருந்து நம்ம விடுபடாமல் இருக்கிறோமே, இதுதான் நம்முடைய அற்புதங்களுக்கு தடையா இருக்கிறது. ஆண்டவர் எதை பரிசுத்தம் பண்ண சொல்லுகிறார் தெரியுமா? நம்மளைத்தான் பரிசுத்தம் பண்ண சொல்லுகிறார். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பரிசுத்தப்படுத்திட்டா நாளைக்கு அற்புதம் ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நாளைக்கு அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்கும். லேவியராகமம் 11வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர். அப்பனா ஆண்டவர் தன்னை அடையாளம் இடுகிறார். என்ன அடையாளம் இடுகிறார்னா, இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து நான் வெளியில கொண்டு வந்தேன். உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அருமையான சபை மக்களே, உங்களை உலகத்திலிருந்து நான் வெளியில கொண்டு வந்திருக்கிறேன். பாவ கட்டிலிருந்து நான் வெளியில கொண்டு வந்திருக்கிறேன். அக்கிரமத்திலிருந்து வெளியில கொண்டு வந்திருக்கிறேன். சாப கட்டுகளிலிருந்து வெளியில கொண்டு வந்திருக்கிறேன். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் நடக்கும் என்று சொன்ன கர்த்தர் சொல்றாரு, நான் பரிசுத்தர் அப்பா. உன்னை இந்த கட்டில இருந்து வெளியில கொண்டு வந்தது நான் தான். இந்த அடிமைத்தனத்துல இருந்து, இந்த உலக அடிமைத்தனத்துல இருந்து வெளியில கொண்டு வந்தது யாரு? கர்த்தர். அப்போ நான் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தமாகத்தான் இருக்க வேண்டும். நீங்க ஆலயத்துக்கு வந்த உடனே என்னத்தை செய்யணும் தெரியுமா? ஆலயத்துக்கு வந்த உடனேயே முழங்கால் படியிட்டு, கடந்த வாரம் எல்லாம் செய்த பாவங்கள், கடந்த வாரம் எல்லாம் நம்மளை அறியாமலே சில பேச்சுகள், நிறைய சிந்தனைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம்ம செய்திருக்கலாம். அதையெல்லாம் ஆலயத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆலயத்துக்குள்ள வந்த உடனே நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? பாவ அறிக்கை பண்ணிட்டு தான் அடுத்த ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகும். ஏன்னா கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவதற்கு வாஞ்சையோட ஆலயத்திலே காத்து கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்தமாக்கி உங்களுக்கான வார்த்தைகளை கொடுத்து, உங்களுக்கான பலத்தை கொடுத்து இந்த வாரம் இங்க இருந்து உங்களை அனுப்புவார். நம்முடைய கார்களை வாட்டர் சர்வீஸ் பண்றதுக்கு கொண்டு போறோம்ல, அது மாதிரி உங்களை ஆண்டவர் பரிசுத்தாவினாலே வாட்டர் சர்வீஸ் பண்றாரு. எங்க? ஆலயத்துல. அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள வந்த உடனே நிறைய பகைகள் இன்னைக்கு எழும்பக்கூடாது. இன்னைக்கு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆலயத்துக்குள்ள நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்க வேண்டும். ஒரே குடும்பத்துக்குள்ளதான் பிரச்சனையே இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? வெளியிலாவது சிரிச்ச முகத்தோட சோத்திரம் சொல்லுவோம், வீட்டுக்குள்ள வாடி உன்னையத்தான் எதிர்ப்பு அப்படி இல்ல. அதனால ஒரே குடும்பம்னு இங்க சண்டைகளை ஏற்படுத்திடக்கூடாது. ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்துல ஜனங்கள் ஒரே இருதயமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் எப்படிப்பட்ட இருதயமா இருந்தார்கள்? ஒரே இருதயம் அவர்களுக்குள்ள இருந்தது. அப்பனா எவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஆண்டவருக்காக பரிசுத்தமா இருந்திருப்பார்கள். நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் மதுபாலாவும் நினைப்பாங்க. மதுபாலா என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் பால்சாமி ஐயாவும் நினைப்பாரு, தன்ராஜ் ஐயாவும் அதான. இதுதான் ஒரே இருதயம். இதை கொண்டு வருவதற்கு நாம பிரயாசப்படணும்.
அப்படி பிரயாசப்படும் போது சத்துருவும் பிரயாசப்படுவான். உள்ள குழப்பத்தை கொண்டு வருவதற்கு, பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு, முகத்தை மாற்றிக் கொள்வதற்கு பிசாசு எழும்புவான். ஆனா சபைக்குள்ளே அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இது நம்மளை உருவாக்குகிற இடமே ஒழிய இது உலகத்தை உள்ள கொண்டு வருகிற ஒரு இடம் அல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சர்ச்சுக்குள்ள மட்டும் உங்களுக்கு பகை வரக்கூடாது, மனஸ்தாபம் வரக்கூடாது. சபைக்குள்ள மட்டும் பிரச்சனைகளுக்கு, வார்த்தைகளுக்கு, அதாவது ஒரு மன போராட்டங்களுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. எல்லாத்தையும் உடனே 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 சரி பண்ணிடும். இப்போ ஆஷா மேல ஒரு கோபம் நம்ம சங்கீதாவுக்கு இருக்குமானால், சங்கீதா என்ன பண்ணணும்னா ஆஷாவை கூப்பிட்டு 2 கரங்களையும் பிடித்து, ஆஷா நீங்க இப்படி பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் இல்ல அப்படின்னு சமாதானமாகணும். அப்படி யாராவது ஆயிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் சபைக்கான ஒரு அஸ்திபாரம். அல்லேலூயா. நாம ஒரு மனமா இருக்க இருக்க கர்த்தர் கட்டி எழுப்பிக்கிட்டே வருவார். இன்ஜினியருக்கு தான் தெரியும் எந்த இடத்துல பில்டிங் கட்டலாம் அப்படின்ட்டு. அந்த இடத்துல பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போட்டுட்டா எவ்வளவு பில்டிங்க வேணாலும் மேல எழுப்பிக்கிட்டே போகலாம். அதே மாதிரிதான் உங்களுடைய அடிப்படையா இருக்கிற கர்த்தருக்குள்ள வைத்திருக்கிற விசுவாசம், தேவனுக்குள்ள வைத்திருக்கிற பரிசுத்தம், ஐக்கியம், இதுதான் உங்களுக்கு பேஸ்மெண்ட். இது ஸ்ட்ராங்கா மாறிடுச்சுன்னா கர்த்தர் உங்க மேல கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை வைத்து கொண்டே இருப்பார். நீங்க என்னைக்கு ஸ்ட்ராங்கா மாறுறீங்களோ அது வரைக்கும் கர்த்தர் உங்க மேல ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து வைக்கவே மாட்டாரு. நீங்க வயசானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு குடும்பம் பல வருடங்கள் போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைக்க மாட்டாரு. ஏன்னா முதல்ல நீங்க உறுதியாய் கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி உறுதியா இருந்தாதான் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் பிசாசு நம்மளை ஸ்ட்ராங்கா இருக்க விடாம போராடிக்கிட்டே இருக்கிறான். நிலையா ஜெபிக்க முடியல, நிலையா பரிசுத்தமா இருக்க முடியல, நிலையான அன்பை காட்ட முடியல, உண்மையான அன்பை காட்ட முடியல, பரிசுத்தமா இருக்க முடியல. 2 நாளைக்கு மேல சண்டை போடாம நம்மளால வாழ முடியல. ஏன்? இதுலெல்லாம் சரியா இருந்தா அதையெல்லாம் அவன் பெற்றுக்கொள்வான் என்பது பிசாசுக்கு தெரியும். 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். 30வது அதிகாரம் 26வது வசனத்தை யாராவது வாசிங்க. அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. மகா சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. எங்கே? எருசலேம்ல. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ளேயும் மகா சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டும். என்ன ராஜா தம்பி, ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்ல கையை தூக்கி சொல்லுங்க, ஆமேன். உங்க வீட்டுக்குள்ள என்ன உண்டாக போறது? மகா சந்தோஷம். சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பக்கத்துல இருக்கேன் பாப்பா, லூஸ் எதுவும் பிடிச்சிருச்சா அவனுக்கு? நீங்க சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்க காரியங்களை நினைக்க நினைக்க உங்க உள்ளத்துக்குள்ள சந்தோஷம் வந்துகிட்டே. உண்மையாகவே சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில வியாதி இருந்தாலும், கடன் இருந்தாலும், துக்கம் இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு பாருங்க. அது இந்த துக்கத்தை எல்லாம் மேற்கொண்டும். அதுதான் கர்த்தருடைய சந்தோஷம். கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் எப்படிப்பட்டது தெரியுமா? உங்களை வாழ வைக்கும். இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அப்பப்போ உங்களை சந்தோஷப்படுத்தி மறுபடியும் துக்கத்துக்குள்ள கொண்டு போயிரும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் எல்லா துக்கத்தையும் ஜெயிக்கும், எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்கும், எல்லா நஷ்டங்களையும் ஜெயிக்கும். அதுதான் கர்த்தருடைய சந்தோஷம். கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள்ள வாலிப பிள்ளைகள்லாம் வரணும். செல்போன் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். அப்படியே தொடர்ந்து உங்களை 2 மணி நேரம் பார்க்க வச்சோம்னா எப்படா தூக்கி எறியலான்னு தோணும். இதான் உண்மை. படம் பார்க்கறதுல எத்தனை பேருக்கு சந்தோஷம்? தூக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்படியே உட்கார வச்சு ஒரு 8 படத்தை போட்டு பாருங்க, அவன் பைத்தியம் ஆயிருவான் கடைசியில். என்னை காப்பாத்துறீங்களா? கேம் விளையாடுவான்ல. நான் சைனால பார்த்தேன் ஒரு பையன் கேம் விளையாண்டுட்டே இருந்திருக்கிறான். அவங்க அப்பாவுக்கு கோபம் வந்துருச்சு, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. 8 மணி நேரம் போனை தரையில வச்சிடக்கூடாது, கேம் விளையாண்டுகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு. ஆரம்பத்தில் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த அப்பாவது கேம் விளையாண்டுட்டே இருக்கணும்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சொல்லுங்கடா தம்பிகளா. ஆனா 8 மணி நேரம் தொடர தொடர அவனுக்குள்ள அப்படியே கஷ்டம் வந்துருச்சு, கவலை வந்துருச்சு. எப்பா என்னை விடுங்க, காப்பாத்துங்க, இனிமே நான் கேமே. இதுதான் மாயையான சந்தோஷங்கள் இந்த உலகத்துல இருக்கிறது. ஏன் நாடகம் 1/2 மணி நேரம் போடுறாங்க தெரியுமா? 1/2 மணி நேரம் ஏன் போடுறாங்க? 1/2 மணி நேரத்துக்கு மேல போட்டா பார்க்க மாட்டீங்க, போர் அடிச்சிடும். பிசாசு அவ்வளவு தந்திரமா இருக்கும். கொஞ்சோண்டி நாக்குல தடவி விட்டுட்டு அப்படியே எடுத்துட்டு போயிடுவான். ஐயோ அடுத்த வாரம் என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், அங்க தோசை சுட்டாலும் நாளைக்கு என்ன நடக்குமோ, இயேசுவே சோத்திரம். கத்திரிக்காய் வெட்டினா கூட ஐயோ என்ன நடக்கும். அவன் எவ்வளவு டெக்னிக்கலா செயல்படுறான் பாருங்க. உலகத்துல ஷார்ட்ஸ் வீடியோ 2 செகண்ட்ல போயிரும். அது ஐயோ மகிழ்ச்சி படுத்திட்டு போயிரும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு.
அந்த சந்தோஷம் காலடி தூசிக்கு கூட இந்த உலக சந்தோஷம் வராது. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒவ்வொருவரும் தேவ சந்தோஷத்துக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். தேவ சந்தோஷத்தை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும். பரிசுத்தமா வாழ்றதுல இருக்கிற சந்தோஷம் பாவம் பண்ணும்போது வரவே வராது. நான் உண்மையா இருக்கிறேன்னு ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. என் மேல அழுக்கு இல்ல, என் மேல கரை இல்ல, என் வாழ்க்கையில பயம் இல்ல அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட வாழ்றோம் பாருங்க. இதுதான் உண்மையான ஒரு சந்தோஷம். இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சம் பாவத்தை உங்க மேல ஒட்டி ஒட்டி வச்சு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். 2 நிமிஷம் அவனை பார்த்துட்டு வந்தவன ஒரு சந்தோஷம், 10 நிமிஷம் இங்கிட்டு திருட்டுத்தனமா போயிட்டு வந்தவன சந்தோஷம், கொஞ்ச நேரம் குடிச்ச உடனே சந்தோஷம். இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அழுக்கை ஏற்படுத்தி பாவத்தை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை குட்டி சுவராய் மாற்றிவிடும். எதிர்காலமே இல்லாமல் போய் விடுவீர்கள். ஆனா கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். அது லேட்டா தான் துவங்கும், ஆனா அது கடைசி வரைக்கும் உங்களை நடத்தும். இங்க வசனம் சொல்லுகிறது, அங்கே ஒரு மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்களில் முதற்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அந்த தேசத்திலே நடக்கவில்லை. சாலமோன் காலத்துல யுத்தமே இல்லை. தாவீதுக்கு கூட யுத்தம் நடந்துகிட்டே இருந்துச்சு, ஜனங்கள் பயந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா சாலமோனுடைய நாட்கள் என்ன இல்ல, யுத்தமே இல்லை. ஆனா அந்த நாட்கள்ல கூட இல்லைங்க இப்படிப்பட்ட சந்தோஷம். அதையும் பார்க்கிலும் மேலான ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் வேணுமா? உங்களுக்கு எல்லாம் ஆர்வமா இருக்குல்ல? அப்படி என்ன ஒரு சந்தோஷம், அதுக்காகத்தான் நம்ம பார்க்க போறோம். மேல 17வது வசனத்தை வாசிங்க. அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். அநேக ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். சபையில அநேகர் தங்களை என்ன செய்யல, பரிசுத்தம் பண்ணி கொள்ளல. இன்னைக்கும் கூட சபையில அநேகர் பரிசுத்தம் பண்ணாம தான் இருக்கிறீங்க. சர்ச்சில் இருக்கும்போது அல்லேலூயா சோத்திரம், வீட்டுக்கு போயிட்டா ஆத்திரங்கள், கோபங்கள், அதன் மூலமாய் வருகிற வார்த்தைகள், சண்டைகள், தாறுமாறா பேசுறது, ஒரு நியாயமா பேசுறது இல்ல, சுயநலமா பேசுறது, ஆக்ரோஷமா இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து விடுகிறது. சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லா எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் நாட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். 18ல சொல்லப்பட்டிருக்குது, அநேக ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாது இருந்தும் எழுதியிராத பிரகாரமாய் பஸ்காவை என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டார்கள். 19வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி. ஆமென், அல்லேலூயா. இந்த பரிசுத்தம் பண்ணாத ஜனங்களுக்காக, பரிசுத்தம் இல்லாத ஜனங்களுக்காக யார் ஜெபம் பண்ணுகிறார்? எசேக்கியா ஜெபம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்களை எல்லோரும் மன்னிப்பாராக என்றான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்கணுமே, புரியலையோ? அங்க ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தார்கள், சுத்தம் இல்லாமல் இருந்தார்கள். பரிசுத்தம் இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது, சுத்தம் இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது. நீங்க வேணா சண்டை போட்டு பாருங்க, தேவையில்லாத காரியத்தை செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில கண்ணீர் இருக்குமா இருக்காதா? இருக்கும். கண்ணீர் இருக்கும், கவலை இருக்கும், குழப்பம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனா இந்த சுத்தமில்லாத ஜனங்களுக்காக எசேக்கியா விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்களும் கூட உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் டெய்லி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கணும். காலையில எந்திரிச்சோன்னு, ஆண்டவரே என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தேவ பிள்ளைகளே, ஒரு பெரிய விஷயத்த சொல்றேன், தயவு செய்து இந்த செய்தியை அசட்டை பண்ணாம இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இனிமே காலையில எந்திரிச்சோன்னு புதிய வருஷத்துல என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. யோபு பரிசுத்தப்படுத்தினார், அதனால சாத்தானால் உள்ள வர முடியவில்லை. பிசாசு எப்படி உங்களுக்குள்ள வருவான் தெரியுமா? அசுத்தத்தை உண்டாக்கி, மனக்கசப்புகளை உண்டாக்கி, கோபங்களை, எரிச்சல்களை, பாவத்தை, இச்சைகளை உண்டாக்கி உங்களுக்குள்ளே வந்து விடுகிறான். உங்களுக்குள்ளே வந்தவுடனே உங்கள் குடும்பம் பாழாக்கப்படுகிறது, உங்கள் சந்தோஷங்கள் கெடுக்கப்படுகிறது, உங்க வீட்டுக்கான மேன்மைகளை பெற முடியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
அதனாலதான் இந்த ஜெபம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. எந்த ஜெபம்? ஆண்டவரே, இந்த பரிசுத்தம் இல்லாத இந்த சந்ததி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அனுகூலம் செய்தார். காலையில எந்திரிச்ச உடனே உங்க வீட்டை பரிசுத்தப்படுத்தி செபிங்க. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி செபிங்க. நீங்க பரிசுத்தப்படுத்த உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதங்கள் தங்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும்? தங்கும், நிலைத்திருக்கும். ஆண்டவர் இதைத்தான் எதிர்பார்க்க. என் ஜனங்கள் எப்பொழுது பரிசுத்தப்படுத்துவார்? நிறைய தகப்பன்மார்கள் செய்கிற அசுத்தத்தினாலே பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், குடும்ப ஆசீர்வாதங்கள் பாதிக்கப்படுகிறது. சில மனைவிமார்கள் செய்கிறதுனால, சில பிள்ளைகள் ரகசியமா பாவம் செய்யறதுனால பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். புரியுதா நான் சொல்றது? நீங்க செய்யற அக்கிரமங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் மாறி விடுகிறது. நீங்க பண்ணுகிற அந்த கோப எரிச்சல்கள் உங்க பிள்ளைகளை பின்தொடர்கிறது. நீங்க பேசுகிற பாவமான காரியங்கள், நீங்க செய்கிற அநியாயமான காரியங்கள், அப்படியே நீங்கள் விதைக்கிறதை உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்கிறார்கள். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் முதலாவது நீங்கள் பரிசுத்தப்படுங்கள். இரண்டாவதாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் பரிசுத்தமாய் நடத்துவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் மட்டும்தான் தேவனை தரிசிப்பார்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப அவர் நம்ம கூட வாசம் பண்ணணும்னா, அவர் நம்ம கூட தங்கணும்னா பரிசுத்தம் அவசியமாய் இருக்கிறது. உங்க வீட்டுக்குள்ள நீங்க போகணும்னா சாவி இருந்தாதான் உள்ள போக முடியும். சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறீங்க, சாவியை தொலைச்சிட்டீங்க, எப்படி வீட்டுக்குள்ள போவீங்க? அதே மாதிரிதான் கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள வரணும்னா பரிசுத்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப தேவன் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம் நிலையான ஆசீர்வாதத்தை பெறும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த வசனம் சொல்லுங்க, இருதயத்தை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டுல என்னன்னா, யாத்திராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பழைய ஏற்பாட்டுல எப்படி இருந்தது? யாத்திராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண, ஆண்டவர் விரும்புறாரு, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் உண்டாக்க வேண்டும். ஒரு இடத்தை உண்டாக்கு, ஒரு கூடாரத்தை போடு, அந்த கூடாரத்துக்குள்ள நான் வாசம் பண்ணுவேன். எவனும் பரிசுத்தம் இல்லாம அந்த கூடாரத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வந்துடக்கூடாது. எனக்கு ஒரு இடம் வேணும், நான் பரிசுத்தமான தேவன் வாசம் பண்ண. உன் கூட எல்லாம் வாசம் பண்ண முடியாது, நீ பரிசுத்தமா இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த உடனே, இப்ப இடம்லாம் எனக்கு வேணாம்பா, எங்கேயோ ஒரு இடத்துல என்னை உட்கார வச்சுட்டு நான் உன் கூடவே வாசம் பண்ண விரும்புகிறேன். அன்னைக்கு ஆதாமோட ஏவாளோடு எப்படி உறவாடனோ அதே போல உன்னோடும் உறவாட விரும்புகிறேன். ஆகவே இருதயத்தை சுத்தப்படுத்தினால் நான் இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த இருதயத்தை தான் நம்ம சுத்தப்படுத்தணும். அந்த இருதயத்துல தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அந்த இருதயத்துல வாசம் பண்ணுகிறதுனால வேதம் தெளிவாய் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களால மட்டும்தான் தேவனை தரிசிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டேங்கிறாங்க. நிறைய பேர் நான் நேத்து ஆண்டவரை பார்த்தேன், நாளைக்கு ஆண்டவரை பார்த்தேன், காலையில பார்த்தேன், மத்தியானம் பார்த்தேன் எல்லாம் கதை சொல்லிட்டு திரியிறாங்க. ஆனா இருதயம், மாறுபாடான இருதயம் இருந்தால் தேவனை தரிசிக்க முடியாது. இப்ப நானே இருக்கிறேன்னா, என் இருதயத்துக்குள்ள ரெபேக்காள் அக்காவை குறித்து ஒரு மோசமான எண்ணத்தை வைத்துக்கொண்டு, அந்த அக்கா மேல ஒரு கசப்பை வைத்துக்கொண்டு, அந்த அக்கா மேல ஒரு வெறுப்பை வைத்துக்கொண்டு இயேசுவை என்னால பார்க்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? உங்க மேல ஒரு தீமையான எண்ணத்தை நான் வைத்துக்கொண்டு, உங்க மேல ஒரு கசப்பான எண்ணத்தை நான் வைத்துக்கொண்டு நான் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. இன்னைக்கு சொல்ற அத்தனை பேரி நீங்க நம்பாதீங்க. நான் ஆண்டவரை பார்த்தேன், அங்க போனேன், இங்க வந்தேன்னு சொன்னா இருதயத்தை தான் நீங்க பார்க்க. முதல்ல உன் இருதயம் சுத்தமா இருந்தாதான் நீ தேவனையே பார்க்க முடியும். இருதயத்தை சுத்திகரிக்க சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இருதயத்தை சுத்திகரிக்க போறீங்க? இங்கே நம்மை சுத்திகரிக்க வேண்டிய ஒரு பொறுப்புல நாம இருக்கிறோம். உங்க எல்லாத்துலயும் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க வீட்டு பாத்திரத்தை பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து விலைக்கு போடுவாங்களா? அப்படிதாங்க இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க. 10 மணி வரைக்கும் பாத்திரம் இருக்குன்னா யாரோ வந்து விளக்க போறாங்கன்னு அர்த்தம்.
இதுல கணவர் பாத்திரம் விளக்கலையா கேட்டா கோபம் வேற. யாரு விளக்குவா? நான் தானே விளக்கு. உங்க வீட்டை கூட்டுறதுக்கு ஏரியா பிரசிடண்ட் வருவாரா? உங்களுடைய ஏரியா சுத்தம் இல்லாம இருந்தா அதுக்கு 2 பேரை போட்டு சுத்தம் பண்ணுவாங்க. ஆனா உங்க வீட்டுக்குள்ள உங்களுடைய ஆடைகள் அழுக்காயிருச்சுன்னா, இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் இன்றைக்கு யாரையாவது ஒருத்தரை அனுப்பி என் ட்ரெஸ்ஸுகளை துவைக்க வைப்பாராக. இப்படிதான் வாழ்க்கை இன்னைக்கு நிறைய வீட்டுல போயிட்டு 2-3 நாள் ஆனாலும் மழை போல இருப்பதை கர்த்தர் எப்பொழுது பனி போல மாற்றுவாரோ. நீ நினைச்சாதான் பனி போல மாறும். நீ எந்திரிக்கணும், அதை வாளியில முக்கணும், சோப்பு போடணும், துவைக்கணும். தேவ பிள்ளைகளே, நாம நினைச்சாதான் நம்முடைய வீட்டை சுத்தம் பண்ண முடியும். அதே மாதிரிதான் நாம நினைச்சாதான் நம்முடைய இருதயத்தையும் சுத்தம் பண்ண முடியும். அல்லேலூயா. கணவரை கனப்படுத்தணும்னு வேதம் சொல்லுது. யார? கணவரை கனப்படுத்தும். ஒருத்தர் சொன்னாரு, கனப்படுத்த கூட வேணாம் பாஸ்டர், கனவீனப்படுத்தாம இருந்தாலே நார்மல் மோட்ல லைஃப் போயிரும் அப்படின்னு. உங்க கணவருக்கு மரியாதை கொடுத்து பாருங்க. உங்க கணவரை நீங்க அன்பா, அரவணைப்பா, அழகா நடத்தி பாருங்களே. உங்க வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதம்லாம் தடைப்பட்டிருக்கோ அதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வரும். உங்க மனைவியுடைய சூழ்நிலையை புரிஞ்சு பாருங்க. மனைவிய நேசித்து பாருங்க. அவங்க ஒரு எந்திரம் கிடையாது. எல்லா வேலையும் அவங்க தனியா செய்ய விடாதீங்க. நீங்களும் சேர்ந்து அவங்களுக்கு கை கொடுத்து, துவைக்கிறாங்களா, நான் வந்து நிக்கிறேன் உனக்கு அலச. இதை பிரசங்கம் பண்ற நான் அதை செய்வேன், அதனாலதான் சொல்றேன். எங்க கூட்டுறீங்களா, நான் கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணவா, சமையலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா. வந்து மனைவிக்கு ஒத்தாசையா கணவர் நிக்கணும். கணவரை கனப்படுத்துறதுல மனைவி நிக்கணும். பிள்ளைகள் எதுக்கு பெத்து போட்டோம்னே தெரியாத மாதிரி அதுக்கு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும் வீட்டுக்குள்ள. நீங்க கவனிச்சுட்ட சில பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ள எதுக்குடா பெத்து போட்டிருக்கான்னு தெரியுது. எதுக்கு படிக்கவும் லாய்க்கு இல்லை, வீட்டு வேலை செய்யவும் லாய்க்கு இல்லை, அம்மா அப்பா கஷ்டத்தை புரியவும் லாய்க்கு இல்லாம ரோபோட் மாதிரியே வந்துட்டு போயிட்டே இருக்குங்க. சிலதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வருங்க, செல்போன் எடுத்து பாக்குங்க, வைக்குங்க, சோறு கிடைச்சிருச்சா அப்படின்னு கேக்குங்க. சோ நம்ம வீட்டுக்குள்ள சில விஷயங்கள் எல்லாம் நம்ம சரி பண்ணாம இருக்கிறோம். நான் பல முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஒரு ஆர்டரை நீங்க வீட்டுக்குள்ள ஏற்படுத்தணும். உங்க பிள்ளைகளுக்கு சில வேலைகளை ஒதுக்கி விடணும். அதே மாதிரி நீங்க சில வேலைகளை கரெக்டா செய்யணும். கணவனும் மனைவியும் இணைந்து செஞ்சாதான் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி உங்க வீட்டு காரியங்களை நீங்க சுத்தம் பண்ணுகிற மாதிரி தான் உங்க இருதயத்தையும் நீங்கள் சுத்தம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இருதயத்துக்குள்ள பெருமைகள், எரிச்சல்கள், கோபங்கள் இதெல்லாம் கூப்பிடாமே வந்துரும். கூப்பிடாமே, மதுபாலா ஒழுங்கா உட்காரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, மதுபாலாக்குள்ள இன்னைக்கு என் மேல ஒரு கோபம் வந்துவிடும். ஆசிரியர்னா எத்தனை பேர் சுவிதாப்புல ஒழுங்காவே இல்லை, அத பார்க்க மாட்டேன்ட்டாரு, என்னைய மட்டும் முன்னாடி உட்கார்ந்தனால உட்கார்ந்து. அடுத்த முறை நான் வந்து மதுபாலாக்கு முன்னாடி வந்தேன்னா சோத்திரமா வேணேன். சோ ஒரு விஷயத்த நான் சொல்ல உடனே என்ன வந்துரும்? அதை ஏன் சொல்ல மாட்டீங்க? கோபம் வந்து. இன்னைக்கு நானு ஸ்டெல்லா, சோத்திர ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லியிருப்பேன். நாளைக்கு ஸ்டெல்லா வார நேரம் நான் வேற மைண்ட்ல இருந்திருப்பேன். யாராவது ஒருத்தங்க என்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க, ஏதாவது பண்ணிருப்பேன், நான் சோத்திர கூட போட்டிருக்க மாட்டேன். உடனே ஸ்டெல்லா. எவ்வளவு ஒரு விஷயம் பண்றாரு ஆசிரியர். போன வாரம் எவ்வளவு சோத்திரம் போட்டவர், இந்த வாரம் சோத்திரம் போடல. குருமா சிஸ்டர் நீங்க வாங்க, நம்ம பாஸ்டர் மாறிட்டாரு. இந்த பிரச்சனை நம்ம சர்ச்சில் நடக்காது. ஆனாலும் ஒரு எக்ஸாம்பிள், பாஸ்டர் மாறிட்டார். பாஸ்டர் நம்ம பாத்தீங்களா கெத்தா தெரியுது. யூத் தலைவியை பாத்தீங்களா முன்ன மாதிரி கிடையாது இப்பெல்லாம். இப்படி நாம சில காரியங்களை உருவாக்குறோம், அது தப்பு. ஐயோ பாவம், அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ, அவங்க இன்னைக்கு நம்மளை திரும்பியே பார்க்கல. அவங்க ஏதோ டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். அவங்க ஏதோ கஷ்டத்துல இருக்கிறாங்க, அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் மூஞ்சி உம்முன்னு இருக்கு. போய் விசாரிப்போம். அண்ணே என்னன்னே பண்ணுது உங்களுக்கு, என்ன காரியம், நீங்க இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்க, எங்கேயாவது வீட்டுல பிரச்சனையா, இல்ல ஏதாவது ஒரு தேவையில இருக்கிற, இப்படிதான் நீங்க விசாரிக்கணுமே தவிர அந்த இருதயம் சொல்ற மாதிரி நீங்க கேட்டக்கூடாது. அல்லேலூயா. எல்லாத்தையுமே நல்ல பார்வையிலே பார்த்து பழகிருங்க, தீமையா பார்க்க பழகாதீங்க. இது உலகம். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மையா தான் பாக்குறாரு. காட்டி கொடுக்கிறவனை கூட கூப்பிட்டு, எப்பா உன் வேலையை சீக்கிரம் ஜெயிப்பா, ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? தன்னை மறுதளிச்சவனை கூட தேடி போய், பாவம் ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் சொன்னேன், அவன் அதையும் கேட்கல, பொறுப்படுத்தல, அதையும் தாண்டி மறுதளிச்சுட்டானா, ஐயோ பாவம் இல்ல அவன், அப்படித்தானே போனாரு. அதே மாதிரிதான் கிறிஸ்துவின் இருதயம் நமக்குள்ள வரணும். நம்மளை ஒருத்தர் காட்டி கொடுத்தாலும், நம்மளை ஒருத்தர் திட்டி இருந்தாலும், நம்மளை ஒருத்தர் மறுதளிச்சிருந்தாலும், நம்மளை ஒருத்தர் குறை சொல்லி இருந்தா கூட, ஐயோ பாவம் ஏதோ ஒரு சூழ்நிலையில இப்படி பண்ணிட்டாரு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க இருதயம் சுத்தம் உள்ள ஒரு இருதயம். ஆமேன்னு சொல்லுங்க.
வேகமாய் சில வசனங்களை வாசிங்க, நம்ம முடிவுக்கு போகலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம். மைக்ல வாசிங்கம்மா. தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, இருமனம் உள்ளவர்களே, நல்லா சொல்லுங்க, இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமனம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த ஃபங்க்ஷனுக்கு போலாமா போக கூடாதா, இவங்கிட்ட பேசலாமா பேசக்கூடாதா, இவன் நல்லவனா இவன் கெட்டவனா, இப்படி இருமனம் இருக்கு பாருங்க, அதுதான் இருதயத்தை கெடுக்கிறது. அதனால இந்த இருமனதை நம்ம சரி பண்ணணும். இருமனம் என்னது? அனிதா சூப்பர், வெரி குட், நல்ல பிள்ளை. அனிதா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அனிதா பயங்கரமான பிள்ளை. அடுத்து அனிதா நேரில் வர, சோத்திர அனிதா, உன்னை தான் அனிதா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இதுக்கு பேரு என்னது? இப்படி யாராவது இருக்கீங்களா இங்க? எல்லாருமே இருக்கோம் பாஸ்டர், காப்பாத்துங்க. எல்லாரையுமே நம்ம ரெண்டா பாக்குறோம் பாருங்க, இது தப்பு. தெய்வ பிள்ளைகளே, எல்லாரையும் நேசிக்க கூடிய ஒரு ஒருமனம் நமக்குள்ளே வந்தது என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடும். கைகளை சுத்திகரியுங்கள், நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அப்படிதான் அந்த வசனம் தொடங்குது. சுதனா, தேவனிடத்தில் சேருங்கள், நீங்க தான் தேவனிடத்துல சேரணும், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சிருச்சா? நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீங்க தேவனிடத்துல சேருவதற்காகத்தான் இருதயத்தை சுத்திகரிக்கிறோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படியே இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். எதை நாட வேண்டும்? எதை பிரயாசப்பட வேண்டும்? எதற்காக ட்ரை பண்ண வேண்டும்? யாவரோடையும் சமாதானமா இருக்க நாம நாட வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது. திரும்ப வாசிங்க. யாவரோடும் சமாதானமா இருக்கவும், யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நீங்கள் நாட வேண்டும். இந்த ரெண்டு காரியம் தான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. நீங்க சமாதானமா யார் கூடயும் இல்லைன்னா நீங்க தேவனை தரிசிக்க முடியாது. இந்த ஆலயத்துக்கு வந்து கூட நீங்க பகையோட உட்கார்ந்தீங்கன்னா தேவனை தரிசிக்க முடியாது. நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து கூட உங்க உள்ளத்துக்குள்ள கசப்புகள் இருக்குமானால் நீங்கள் தேவனை தரிசிக்க முடியாது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இதை கேட்டதுக்கு அப்புறமும் நம்ம இப்படியே வாழ்ந்தோம்னா நம்மளை போல ஒரு முட்டாள்கள் இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டார். வேதம் இவ்வளோ ஸ்ட்ராங்கா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீ எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும், நீ எப்படி இருந்தால் தேவனோடு இருப்பாய், நீயும் தேவனும் எப்படி இணைக்கப்பட்டிருக்க முடியும், தேவனோடு இணைக்கப்படும் பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெளிவா எழுதுனதுக்கு அப்புறமும் கூட இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தா எவ்வளவு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். சொல்லிய என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையிலே கட்டப்பட்ட வீட்டை போல இருப்பான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இது மாத்திரம் அல்ல. 1 பேதுரு 3:15 எடுத்து வாசிங்க. வேகமா நான் சொல்ற வசனத்தெல்லாம் வாசிங்க. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும். எப்படி சொல்லணுமா? பதில் சொல்லணுமா? சாந்தத்தோட நம்ம பதில் சொல்லணும். கணேஷ் வந்து என்ன ஒண்ணு கேட்கிறாரு, இரியா சொல்றேன் பொறுமையாரு, அப்படி சொல்லக்கூடாது. தேவ பிள்ளைகளே, நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும் தெரியுமா? உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், உங்க இருதயத்துக்குள்ள பல தோல்வியான எண்ணங்கள் இருக்கும், உங்களுக்கு மன கஷ்டங்கள் இருக்கும், உங்களுக்கு மன பாரங்கள் இருக்கும். ஆனா இன்னொருத்தங்கிட்ட பேசும்போது வேதம் சொல்லுகிறது சாந்தத்தோட பேசணும், சிரிச்ச முகத்தோட பேசணும். அப்போ வேதம் சொல்லுகிறது நீங்கள் சாந்தத்தோட தான் எல்லாத்தையும் பேசணும். என்ன சிஸ்டர், போன வாரம் சர்ச்சுக்கு வரல, வந்தானா வரலாட்டி என்ன, உனக்கு வந்தல போ அப்படி சொல்லிடக்கூடாது. சிஸ்டர், போன வாரம் கிளம்பும் போது இப்படி ஒரு வேலை வந்துருச்சு சிஸ்டர், அப்படி சிரிச்ச முகத்தை இனிமே நான் பார்ப்பேன் எல்லார் முகத்தையும். ஏன்னா உங்க முகம் எப்பயுமே சிரிச்சதோட இருக்கணும்னு கர்த்தர் விரும்பிதான் உங்களை இப்படி செய்ய சொல்றார். நீங்க சாந்தத்தோட இருங்கள். அப்புறம் அடுத்துமா
வணக்கத்தோடும் ம். உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். வணக்கத்தோடு அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நீங்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? தேவனை இருதயத்துல பரிசுத்தம் பண்ணுவதற்கான ஒரு அடையாளம். அப்படியே 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படிக்கு மாயமற்ற, நான் ஏற்கனவே சொன்ன இருமனம் உள்ளவன் சொன்னா, மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களா இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு கொடுத்த பிரசங்கத்துக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிய போறீங்க? கை தூக்கி காட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களானபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சுத்தமான இருதயத்திற்கான அடையாளம் என்ன தெரியுமா? ஒருவரோடு ஒருவர், தப்பு சுவிதா, ஊக்கமான அன்பு கூறுங்கள். அங்க என்ன போட்டிருக்கு? அதை விட்டுட்டு சுவிதா வேகமா அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொன்னா, ஆனா ஊக்கமான அன்பு. ஊக்கமான அன்புனா என்ன? சட்டையில அப்படி ஒரு ஊக்கு குத்துவோம்ல, அந்த ஊக்கு அப்படி பிடிச்சு, இதுதான் ஊக்கு, நான் உங்களுக்கு கொடுக்கறது பேரு அன்பு, இதுதான் ஊக்கமான அன்பு. அப்படி இல்லை. ஊக்கமான அன்புனா அந்த அன்பை காட்டுவதற்கு உற்சாகமா இருந்துட்டே இருப்பாங்க. ரோட்ல போறவனெல்லாம் கூப்பிட்டு, அண்ணே சாப்பிட்டீங்களா? அண்ணே சர்ச்சுக்குள்ள எல்லாரும் அங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அக்கா அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா? அண்ணே நீங்க திருப்தியா சாப்பிட்டீங்க? திருப்தியா? ஓகே ஓகே, உட்காருங்க. அப்புறம் தம்பி பாப்பா என்ன செய்றீங்க? இதுதான் ஊக்கமான அன்பு. அல்லேலூயா. ஊக்கம் இல்லாத அன்பு எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? சேர்ல உட்காந்தே கிடக்கும். யாராவது இங்க கிராஸ் பண்ணும்போது, என்ன சாப்பிட்டீங்களா? போயிட்டு வாங்க. அப்புறம் நீங்க ஓகே. இதுதான் சாதாரண அன்பு. ஊக்கமான அன்புனா தேடி தேடி போகும். ராஜேஷ் தம்பி செருப்பு என்ன வந்திருக்கு, உனக்கு நான் தச்சிட்டு வரட்டா? வேண்டாம் நானே தச்சுக்கிறேன். சோத்திரம் நல்லது ஓகே. டே தம்பி என்ன முடி வெட்டல, காசு இருக்கா? காசு என்னடா முடி வெட்ட? ராஜேஷ் வேணாமா? எப்ப வெட்டுவ? இன்னைக்கு வெட்டிடுறியா? ஓகே சூப்பர் ஓகே. டே தம்பி நீங்களோட எல்லாம் கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க, வெள்ளை சட்டை வேணுமாடா? நான் எடுத்துட்டா, சர்ச்சுக்கு ரொம்ப வெள்ளை சட்டை தான்டா போட்டு வரணும். என்னம்மா? இப்படித்தான் ஊக்கமான அன்பு வெளிப்படும். அல்லேலூயா. தேடி தேடி தாங்க போய் எல்லாரையும் அற்புதம் செஞ்சாரு. தேடி தேடிதான் போய் அன்பை காமிச்சாரு. நீ என்ன நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரை நேசிக்கிறேன். பத்தலடா, திரும்பவும் கேட்கிறேன், நேசிக்கிறாயா? திரும்பவும் கேட்கிறேன், நேசிக்கிறாய். ஏன் அடிக்கடி? இது ஊக்கமான அன்பு. இந்த அன்பு இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அன்பு இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ முடியாது. அன்பு இல்லாமல் ஆண்டவரோட ஐக்கியப்படவே முடியாது. ஏன்னா அந்த அன்பினாலதான் அவரே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த அன்பை வச்சுதான் நாமும் மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஆமென். கடைசியா வாசிக்கலாமா? யாக்கோபு 3வது அதிகாரம் 17வது வசனம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். கிரியை இல்லைன்னா பரத்திலிருந்து ஒரு ஞானம் வருமா? எங்க இருந்து வரும் அது? பரத்திலிருந்துனா தேவனிடத்துல இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், அந்த ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாய் இருக்கிறது. பின்பு சமாதானமும், இரண்டாவது அந்த ஞானத்தின் மூலமாய் உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது, சாந்தம் கிடைக்கிறது, இணக்கம் உள்ளதாயும், இணக்கமாய் இருக்கு, எல்லாரோட இணக்கமாய் இருக்கிறது, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும். முக்கியமானது, பட்சபாதமே இருக்காது. இது என்ன வேலை, அது என்ன வேலை, இவங்க யாரு, அவங்க யாரு, நீங்க யாரு, நாங்க யாருங்கிற பட்சபாதமே இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. இதுக்கு எங்க இருந்து வருகிற ஞானம்? இந்த ஞானம் தான் நமக்கு தேவை. அல்லேலூயா. இந்த ஞானம் இருந்தா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நான் வேணா சொல்றத கொஞ்சம் விசுவாசத்தோட கேட்டு பாருங்க. இப்படி உங்க வீட்டை நடத்தி பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதங்கள் பெருகிட்டே வரும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்ட்ட ஒரு பொருத்தனை பண்ணணும். ஆசீர்வாதம் பெருகும் போது என் இருதயத்தை கொண்டு போய் ஆசீர்வாதத்து மேல நான் வச்சிட மாட்டேன் ஆண்டவரே. பணம் பெருகும் போது பணம் முக்கியம் நான் நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கட்டின உடனே அது மூலமா எனக்கு பெருமை வராது ஆண்டவரே. நான் பிசினஸை டெவலப் பண்ணும்போது நான் எங்க தான் போனாலும் கர்த்தர் தான் எனக்கு முக்கிய ஆண்டவரே. நீங்க என்னைக்கெல்லாம் தீர்மானம் எடுத்து பாருங்க, அன்னைக்கே உங்க ஆசீர்வாதத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இருக்கும். இது இல்லாத வரைக்கும் நீங்க என்னதான் உழைச்சாலும்
நீங்க சாப்பிட மட்டும்தான் முடியும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். அந்த வாக்குத்தத்தம் மட்டும்தான் உங்களுக்குள்ள நடக்கும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். அவ்வளவுதான். சோறு சாப்பிடுவீங்க, கை கழுவுவீங்க, தூங்குவீங்க, எந்திரிப்பீங்க, சோறு சாப்பிடுவீங்க, கை கழுவுவீங்க, தூங்குவீங்க. இப்படியே கர்த்தர் நடத்திட்டு போவாரு. நான் இடம் கொள்ளாமல் போக மட்டும் பெருக பண்ணுவேங்கிற வாக்குத்தத்தம் வரணும்னா உங்களை நீங்க மாத்தணும். ரெண்டாவது, தேவனோட ஒரு ஒப்புரவாகணும். பணம் வந்தவன பணத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது. வேலை வந்தவன வேலைக்கு பின்னாடி போயிடக்கூடாது. சொந்த பந்தம் வந்தா சொந்த பந்தத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் கொடுத்துதான் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போறாரு. அப்ப கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, இதை கொடுத்தா இவன் இதுக்கு பின்னாடி போயிட்டா, அப்ப நீங்க ஆண்டவர்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடணும். நீங்க என்னதான் கொடுத்தாலும். யார் அந்த அக்ரிமெண்ட் போட்டது பைபிள்ல? காட்டுங்க, சொல்லுங்க பாப்போம். யாக்கோபு. இந்த யாக்கோபு வெறுமையாய் படுத்திருக்கும் போது, அண்ணாலும் குழந்தை இல்லாத போது, யாக்கோபு வெறுமையாய் படுத்திருக்கும் போது ஆண்டவர்ட்ட ஒரு பொருத்தனை பண்றார். நீர் எனக்கு தருகிறதை எல்லாம் சுருட்டி கொண்டு ஓடி விடுவேன் ஆண்டவரே. அப்படி அல்ல, எனக்கு தருவதில் எல்லாம் உமக்கு ஒரு பங்கு கொடுப்பேன். ஏன்னா எனக்கு தரதெல்லாம் பெருசு கிடையாது, நீங்க தான் எனக்கு பெருசு. அல்லேலூயா. இப்படி ஒரு தீர்மானம் எடுத்து உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கோங்க. 2025 நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். அப்படியே முழங்கால் படியிடுங்க கர்த்தருடைய சமூகத்துல. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவன் நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன்.